இன்றைக்கி அசத்தலான பாய் வீட்டு பிரியாணியும் பாய் வீட்டு சிக்கன் தால்ச்சாவும் தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். தால்ச்சாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பட்டை 2, ஏலக்காய் 2, ஒரு 4-5 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனாச்சி, 2 பிரியாணி இலை வந்துட்டு சேர்த்துக்கணும் தாளிக்கிறதுக்கு. நீங்கள் குக்கிங் ஆயிலை யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்னதுலேருந்து கொஞ்சம் மீடியம், ஸ்மால் டு மீடியம் சைஸில் வெங்காயம் நீல வாக்கிலே கட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு கட் பண்ண ஒரு 3 வெங்காயம் அதே அப்படியே நான் இதில் பாதி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மொத்தமாக 5 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ணல, என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ வெஜிடபிள்ஸு, சால்னாக்கு, தக்காளி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு காய் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் சவ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பிரியாணிக்கு பவுட்ரு நானே தான் ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி ரெடி பண்ணுவேன். பட்டை 5 துண்டு, லைக் உங்கள் 5 விரல் சைஸுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 20 எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. என்கிட்ட மெஷர்மெண்ட் வெயிங் ஸ்கேல்லாம் கிடையாது. இப்படியே தான் நான் எடுப்பேன். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக. ஓரளவுக்கு தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் தால்ச்சாக்கு இந்த காய்கறிலாம் நான் போட்டேன். ஸோ கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு சவ் இதெல்லாம் தான் நான் போட்டேன். இதுக்கு மசாலாஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா 2 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் இந்த எண்ணெயில் ஒரு 10 செகண்ட் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மணி 12:09, கரெக்டாக 12:10 கிட்டே இருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் நான் வேக விட்டுருவேன். ஸோ இதுக்கு பருப்பு பார்த்திங்கன்னா 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்திங்கன்னா 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு துண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 4 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஏதோ ஒன்று. 3 சவுண்ட் விட்டு எடுத்துக்கோங்க. இது சிக்கன் பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மேரினேட் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதுதான் பிரியாணி பண்ணுற பாத்திரம். ஸோ இதெல்லாம் நான் எப்போவுமே பண்ணுவேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ பிரியாணி வரைக்கும் செய்யலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது 1.5 கிலோ பிரியாணி. ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பண்ணலான்ட்டு. ஸோ பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம தால்ச்சாக்கு தாளித்த மாதிரியே தான். அது கூட கடல் பாசி இருக்குல்ல, அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். நான் பிரியாணியில் எப்போவுமே ஒரு கை சின்ன வெங்காயம் போடுவேன். கொஞ்சம் டேஸ்ட் எனக்கு கூடுதலாக தர மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் நீல வாக்கில் மெல்லிசாக நறுக்குன வெங்காயம் போட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:25 நினைக்கிறேன், 30 ஆயிடுச்சு, 12:30 ஆயிடுச்சு. ஸோ வெங்காயம் இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம்லேருந்து 25 நிமிஷம் ஆகும் நல்ல டார்க் ப்ரௌன் ஆகிறதுக்கு. தால்ச்சாவில் இருக்க காயெல்லாம் வெந்துருச்சு. 1/4 மணி நேரம் ஆச்சு பார்த்திங்களா. 12:10 வச்சும் 12:30க்கு நான் சிக்கன் மேரினேட் பண்ணதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் அதை மூடி வச்சிட்றேன். சிக்கன் நல்லா வேகட்டும். இங்கே வெங்காயத்தை அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சோம், அதுவும் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான். 1 ஸ்பூன் இல்லைருந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன் பிரியாணிக்கு. அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி பவுட்ரு. இவ்வளோ தாங்க பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி. வேறு ஸ்பெஷலே இல்லை. இந்த பிரியாணி பவுடரில் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குது. இந்த வெங்காயம் வதங்குற கேப்லேயே நான் மீதி இந்த கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் எடுத்து தயிர் பச்சடி பண்ணிட்டேன். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய், அந்த மாங்காவை தால்ச்சாலாம் சேர்த்துட்டேன். மாங்காய் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தால்ச்சா. சிக்கன் வெந்துருச்சு, பருப்பும் வெந்துருச்சு. ஸோ பருப்பை லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டு அதில் நான் ஊற்றிட்டேன். இப்போது அவ்வளோதான், தால்ச்சா ரெடி. தேவையான அளவு உப்பு சரி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் தால்ச்சா. வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. நான்
பிரியாணி வந்து நான் கீழே வந்து க்ரில்லில் தான் வைக்க போகிறேன், பேக்கிங் அந்த டெம்பரேச்சரில் தான். ஸோ நான் ப்ரீஹீட் வந்து 310 Fahrenheit நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ப்ரீஹீட் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து பிரியாணிக்கு தேவையான தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தக்காளி வந்துட்டு இதில் போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தழை போட்டுட்டு இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான பிரியாணி பவுடர், பாய் வீட்டு ஸ்பெஷல் பிரியாணி பவுடர், அவ்வளோதான் இதுக்கு மசாலா. வேறு எதுவுமே நான் போட மாட்டேன். ஸோ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா பிரியாணி மசாலாவையும் போட்டுடலாம். ஏன்னா 1.5 கிலோங்கிறனால ஒரு 2 ஸ்பூனாவது போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு தயிரையும் போட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணிக்கும் நைட்டே நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன், இதுக்கும் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். சிக்கனை போட்டு கொஞ்சம் அது வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி விட்டுட்டு வச்சுட்டேன். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணேன். இந்த சின்ன டம்ளரில் 5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 7.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றலாம். நான் தயிர்லாம் ஊற்றிருக்கனால 7 டம்ளர் ஊற்றுறேன். நீங்கள் அதெல்லாம் போடலைன்னா ஒரு 8 டம்ளர் ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும், ரொம்பவே சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன். இது வந்து சிக்கன் 65. ஸோ இதுவும் நைட்டே நான் மேரினேட் பண்ணிவிட்டேன். இந்த ரெசிபி நான் அப்புறமா போடுறேன் உங்களுக்கு. நல்லா வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி கொதிக்க அப்புறமா நீங்கள் வந்து அரிசி போட்டிங்கன்னா அரிசி வந்து ரொம்ப குழையாமல் இருக்கும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது. அதனால் நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸை போடுங்க. பாஸ்மதி ரைஸை வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஊற வைங்க. ஏன்னா வெங்காயம் வதங்குறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடும். அவ்வளோ நேரம் ஊறிச்சுன்னா கண்டிப்பாக குழஞ்சிரும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் நம்ம டைம் எடுப்போல், அந்த நிமிஷம் ஊறினாலே போதும். ஸோ நான் அரிசி போட்டு 300 Fahrenheit பேக்கிங்கில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். தண்ணியும் அரிசியும் இந்த மாதிரி குறைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசி தெரியணும் தண்ணியில். இந்த அளவுக்கு இருக்கும் போது 2 ஸ்பூன் நெய்யை வந்து மேலே நான் போட்டுட்டு இப்போது வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு நான் வந்து நல்லா டைட்டாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 310 Fahrenheit பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அவனில் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சு பாருங்கள். உங்கள் அவன் எப்படி ஹீட் ஆகும்னு தெரில. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். வச்சுட்டு அதை வந்துட்டு நீங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு தடவை பாருங்கள் தண்ணி இருக்கான்னு, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நான் சொன்னேன் இல்லையா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தால்ச்சா ரெடி ஆச்சு, அதை ஃபஸ்ட்டு பேக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா அதையும் வந்துட்டு பேக் பண்ண போகிறேன். ஸோ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக பாய் வீட்டு ஸ்டைல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர்லேயே உங்களுக்கு தெரியுது. ஸோ நல்ல பாய் வீட்டு ஸ்மெல், அந்த பிரியாணியோட அந்த அதே ஸ்மெல் எனக்கு வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி நான். இதுக்கு முன்னாடி நான் வந்து எப்போவுமே தலப்பாக்கட்டி ஸ்டைல் தொன்னை பிரியாணி இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். பட் இந்த டைம் ரொம்ப 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 டேஸ்டியாக சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் 65 போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு போய் கொடுக்க போயிட்டாங்க. அந்த கேப்பில் சில்லி போட்டுட்டு சாப்பிட்லாம், டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்தேன். சில்லியும் ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துச்சு. மோஸ்ட்லி நான் சேர்க்குற எல்லாமே வீட்லேயே இருக்கிற மாவு தான். நான் வந்து எதுவுமே கடையில் வாங்க மாட்டேன். 65 பவுடரோ இல்லை பஜ்ஜி மாவு அந்த மாதிரி எதுவுமே நான் கடையில் வாங்க மாட்டேன். எல்லாமே நான் ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஒரு லெக் பீஸை போட்டு பிரியாணியை சுட சுட போட்டு சில்லியை வச்சு தயிர் பச்சடியை கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் சாலாம் எடுத்து ஊற்றி மாங்காவை தேடிகிட்டே இருக்கேன். ப்ரெக்னென்சி டைமில் மாங்காய் ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குது. மாங்காய்க்கு சண்டே வருது வீட்டில். ஸோ மாங்காவை எடுத்து போட்டு லெமனை லைட்டாக சில்லியில் புழிஞ்சிட்டு, இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா பிரியாணியில் இருக்கிறது ரொம்பவே ஃப்ளஷியாக ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. அதை எடுத்து எல்லாத்தையும் கலந்து அப்படியே சாப்பிடும் போது அப்படி ஒரு சொர்க்கமாக இருந்துச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இது சிம்பிள் அண்ட் ஈஸி. வீட்டில் இருக்கிறது தான், எதுவுமே நீங்கள் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப 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 சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நைட்டு அப்படியே மீதி இருந்த நேற்று வச்ச சாதம் இருந்துச்சு, ஒயிட் ரைஸ். அதை அப்படியே வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை பழைய சாதமாக நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு தயிர் ஊற்றி நைட்டு வந்து சில்லி மீதி இருந்துச்சு, அதையும் போட்டு நைட்டு டின்னரும் அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் எல்லாமே சூப்பராக நடக்கும். குட்டி பையனுக்கு தோசை ஊற்றி சேனலை வச்சு ஊட்டி விட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்ப்ரெட் லவ்.